Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 1 exercise 1.3 8th sum. Find the range of the function. ஏற்கனவே ஒரு வீடியோவில் டொமைன் கண்டுபிடிச்சிருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா f of x equal to 1 by 2 cos x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதனுடைய ரேஞ்ச் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சைனுக்கும் காசுக்கும் ரேஞ்ச் அப்படின்றது வந்து -1 to ≤ காஸ், இந்த காசு கணக்குனால காஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். சைன்னா அதே மாதிரி தான் எடுத்துக்கிறணும், -1. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கீழே உள்ளதை அப்படியே கொண்டு வரணும், இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கொண்டு வரணும், 1/ன்னு அப்படியே கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், காசுக்கு முன்னாடி இருக்கிறத 2 ≤ 2 cos x ≤ 2. நெக்ஸ்ட்டு அடுத்து -1 பண்ணியிருக்கு. அப்போ -1 -2 -1 ≤ 2 cos x -1 ≤ 2 -1. அப்போ இது என்ன ஆயிரும்? -3 ஆயிரும், ≤ 2 cos x -1 ≤ 1 ஆயிரும். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/-3 கிரேட்டர் தன் சிம்பிள் மாறிடும். 1/2 cos x -1 ரெசிப்ரோக்கல் மாறிடும். இது அப்படின்னு 1/1 இன்இக்வாலிட்டி மாறிடும்டா. இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும். லெஸ் தானே அவ்வளோ எதாவது மாறிடுச்சு, கிரேட்டர் தானே மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை விட இது சிறுசுன்னு அர்த்தம். ஒரு நம்பர் லைன் வரைகிறோம். நம்பர் லைனில் பாரு, இது 1ன்னு அர்த்தம். அப்போ 1ன்னு இங்கே வச்சுக்கிடுவோம். இது -1/3 அப்படின்னா இங்கனக்குள்ளே வரும் -1/3. இதுக்கு முன்னாடி தான் -1 வரும். சரியா? -1/3 அதாவது இங்கிட்டு -1/3, இந்த 0 வரும், இங்கே தான் -1 வரும். சரிங்களா? கணக்கை கரெக்டாக போட்டுக்க. படத்தை படம் நான் கையில் வரைகிறனால மாதிரியாக தெரியுது, பார்த்துக்கோ நிதானமாக. லைன் போட்டு -∞ +∞ -1/3 1. இதை விட இது ஸ்மாலஸ்ட் அப்படின்னா இந்த சைடு மார்க் பண்ணுறோம். இதுதான் பாசிபிள் ஏரியா. ஓகேங்களா? ரைட்டு. இது 1 விட பெருசு அப்படின்றதுனால 1 விட பெருசுனா இந்த சைடு பாசிபிள் ஏரியா. அப்போ நம்ம எழுதையில் இது ரெண்டும் தான் எழுதணும், இது ரெண்டையும் தான் எழுதணும். ஆனால் 1/3க்கு ஈக்குவல் இருக்கனால இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு? ஈக்குவல் கொடுத்தனால 1/3 இன்க்ளூடு, 1/3 இன்க்ளூடுனா க்ளோஸ் ப்ராக்கெட், இன்ஃபினிட்டிக்கு வந்து -∞ ஓப்பன் ப்ராக்கெட், யூனியன். இதுதான் ரேஞ்சுன்னு சொல்கிறது. ரேஞ்ச் யூனியன் இந்த சைடு உள்ளது. 1 இன்க்ளூட் ஆகும், இன்ஃபினிட்டிவ் இன்க்ளூட் ஆகாதுல. அப்போ இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும். இந்த இந்த இன்இக்வாலிட்டி வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தால் மாறிடும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அதனால் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, நிதானமாக பார்த்துக்கோ. இதுதான் இங்கே உள்ள அர்த்தம், மீனிங். வெரி குட்.